Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா LIC IPO பற்றி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். பட் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் இதை வந்து நான் ரீஅனலைஸ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த வீடியோ இது. ஸோ நீங்களும் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலாம், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, இதுவரைக்கும் வந்த எல்லா பிக்கஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா அது லிஸ்டிங் ஆனதப்போ பார்த்திங்கன்னா மைனஸில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நீங்கள் கவனிக்க வேணும். ஸோ இதை எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபாலோஸ் அப்படின்றாங்க. ஸோ எல்ஐசி வந்து இதை பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நான் பேடிஎம் பற்றி உங்களுக்கு தெரியும், நான் அப்போவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் இதை வந்து யாரும் வாங்காதீங்க அப்படின்னு. பார்த்தா லிஸ்டிங் ஆனப்போ -69% வந்து இது வந்து இதாகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி டிஎல்எஃபாக இருக்கட்டும், நேஷ்னல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களும் பாருங்கள் -70%. ஸோ இவங்களும் இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி கோல் இந்தியா ஆகணும். ஸோ இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆல் பிக்கஸ்ட் ஐபிஓஸ் வந்து அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதனால் எல்ஐசி ஐபிஓ இதே தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா எல்ஐசி இதை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், அதை பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பாருங்களேன், ஒரு ஐபிஓ அலகேட் ஆகிட்டு அதை லிஸ்டிங் ப்ரைஸ் ஆன பிறகு எவ்வளோ ஃபால் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோலாம் பார்த்திங்கன்னா 140 இருந்த இதில் இருந்து -44% வந்து இது வந்து இதாகிடுச்சு, டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி பேடிஎம் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பாதி பணம் காணாமல் போயிருக்கும். -61.49% வந்து டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆன பிறகு வந்து நிறைய மைனஸ் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஸோ எல்ஐசி வந்து இன்கேஸ் இது வந்து பாசிட்டிவாக லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 1 or 2 days வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. திடீர்னு வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து விற்றுட்டு வர்றது ரொம்ப நல்லது என்னை கேட்டிங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஐபியும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதை வந்து மறுபடியும் கரெக்ஷன்ஸுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து லாங் டேர்ம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைனஸ்க்கு வந்துடாதீங்க மறுபடியும். அதாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். ஏதாவது 1 or 2 days வந்து அது கரெக்ஷன்ஸ் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா விற்றுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்டிங் ப்ரைஸ் வரையும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். வச்சுட்டு அதுக்கடுத்து லிஸ்டிங் ப்ரைஸ் கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை விற்று தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் பயங்கரமான கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இது ஒரு ஒன் ஆஃப் செகண்ட் பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரெப்போ ரேட் வந்து 40 PBS வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஆர்பிஐ. அது என்ன ரெப்போ ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து டீட்டெயிலாக கொடுக்கலான்னு நினச்சேன். ஓகே ஃபைன், நான் ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி என்னென்னா சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் பேங்க்குக்கெல்லாம் தலைவன் அவன் தான். ஓகேங்களா? ஸோ எல்லா பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருக்க செக்யூரிட்டி பாண்ட்ஸை வச்சு ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இது கொடுப்பாங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆர்பிஐ தான் பணம் அச்சடிக்குது. அவங்க நினச்சா எல்லா பேங்க்குக்கும் தான் எல்லோரும் இவ்வளோ மில்லியன் எடுத்துக்க, இதை வந்து எல்லா யூசர்ஸுக்கும் கொடு, கஸ்டமர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பணவீக்கம். இதை பற்றி இன்டெப்த்தாக நான் போக விரும்பல, அது வந்து நிறையா பெரிய டாபிக்ஸ்லாம் வரும் பணவீக்கத்தை பற்றி போனோம்னா. ஓகேங்களா? ஸோ இந்த பணவீக்கத்தை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து அப்பப்போ ரிவ்யூ பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க, இல்லை அதை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்க எக்கனாமிக் கிரிசிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வந்து நல்லா அடியாயிடுச்சு, பாகிஸ்தானும் அதே மாதிரி அடியாயிடுச்சு, பங்களாதேஷ், நம்மளை சுற்றி இருக்க நாடுகள் ஒவ்வொன்றும் அடியாயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால நிறைய எக்கனாமிக் விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது எல்லா பொருட்களோட விலைகள் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஸ்டீலாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி என்ன சொல்கிறது, எதெல்லாம் நம்ம வந்து ரஷ்யா அண்டு உக்ரைன் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அதோட ரேட்லாம் பயங்கரமாக ஏறிட்டு போகுது. அதனால் மக்கள் வந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு முடியாத நிலைமைக்கு வந்துடும், அதை வாங்க முடியாத நிலைமைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து விலை ஏற்றம் போயிடுது. ஸோ அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் இந்த ஆர்பிஐ இந்த மாதிரி அதிரடி முடிவுகளை எடுப்பாங்க அப்பப்போ. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷன். இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக், அதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கங்க, அவங்க வந்து லோன் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ண மாதிரி வரும். சப்போஸ் அவங்க வந்து நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாலும் அதில் பாதி இது வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா ஸோ அவங்களோட ஒரு விதமான வளர்ச்சியை காண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஃப்ஐஎல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லிஸ்டிங் போடாங்க, எதெல்லாம் கடன் வாங்கின கம்பெனி எதெல்லாம் அதிகமாக இருக்குது அதை ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணி அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லாங் டேர்ம் கோலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலாம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எது லோ டெப்த் கம்பெனிஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி கடன் உள்ள கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடன் தொகையை கட்ட முடியாமல் திவாலாகிறதுக்கான நிலைமை கூட வந்துடும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஸோ இதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதிகமான கரெக்ஷன்ஸ் பார்த்தோம் நம்ம ப்ளஸ் இப்போ யூஎஸில் இதே மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் வந்து இதே மாதிரி கரெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த மே மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி பயங்கரமான வாலட்டிலிட்டியை சந்திக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபைனாக. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த LIC IPO வந்து ரிஸ்கின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டில் நீங்கள் வந்து டைம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்போ ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது 9 மே. ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் மண்டே வந்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸோட நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது டே பை டே. ஸோ இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லைட்லி கரெக்ஷன்ஸ் வருது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல இது க்ரீன் சிக்னல் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பாலிசி ஹோல்டராக இருக்கட்டும், இதோட எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக அவங்க வந்து இறங்க விட மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் ஹோல்டாக போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். ப்ளஸ் கவர்மெண்ட்டும் அவங்களோட பங்குக்கு பிரைம் மினிஸ்டர் இது கேட்டகரியாக இருக்கட்டும், பிரசிடென்ட் கேட்டகரியாக இருக்கட்டும், அதில் வந்து இவங்க LIC பங்கை வாங்குறதுக்கான இது எடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே கண்ட்ரோலில் கொடுத்துட மாட்டாங்க எப்பயுமே. ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ நான் இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இது வந்து ரிஸ்கின்னு தான் சொல்லுது. ரிஸ்கின்னு தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து 2-3 அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா ஓகே, ரிஸ்க் எடுக்கிறாந்தா எடுங்க. இல்லை எனக்கு வேணாம் சேஃபர் சைடுனா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டு வைங்க. ஸோ நான் வந்து 1 மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் 17ஆம் தேதி எல்லாமே ஓவர் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. 17ஆம் தேதி வேறு மாதிரி மார்க்கெட் நல்ல க்ரீன் சிக்னலுக்கு வந்துருச்சுன்னா ஓகே, எல்லோரும் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனமோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்பையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. லிஸ்டிங் ஆகிட்டு சர்ன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு, லிஸ்டிங் ஆகிடுச்சுன்னா நல்லா ப்ராஃபிட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. திடீர்னு ஏதாவது கரெக்ஷன்ஸ் வர மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் விற்றுட்டு வர்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து ரிஸ்கிங் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இது பண்ணேன். எப்படி இது பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இது டெக்ஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக வீடியோவே போடலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஓகே, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டிசிஷனை எடுங்க. ஸோ உங்களுக்கு தோணுச்சு ஓகே இது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதானி வில்மரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து வீடியோ போட முடியாது, அதனால் நான் டெலிகிராம் சேனல்லே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரைஸ் வந்து ஹை லெவலில் வந்து போயிட்டுருக்கு, அது கரெக்ஷன்ஸ் ஆக போகுது அப்படின்னு. அதே மாதிரி கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி அதானி பவரும் கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு போய் அதை வாங்குறேன்னு சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. அப்படியே நீங்கள் வாங்குறா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஸோ ரொம்ப எல்லா பணத்தையும் போட்டு வாங்கிடாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது, ஓகேங்களா. ஏன்னா அது என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா என்னோடய ப்ரௌசர் வந்து கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அந்த அதானி வில்மரை பற்றி அனலைஸ் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன். அதானி வில்மர் இன்னும் கரெக்ஷன்ஸ் வரும்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஓரளவு கரெக்ஷன்ஸ் வந்துட்டு மறுபடியும் அது எப்போ யூட்டர்ன் ஆகுதோ அப்போதைக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போதைக்கு வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. பட் எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க, இன்னும் கரெக்ஷன்ஸ் வரும்னு தான் எனக்கு தோணுது இப்போ உள்ள மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ்க்கு, ஓகேங்களா. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.